கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியில நம்ம பிறவி கர்மா என்ன, பிறவி கர்மா யார் யாருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது கர்மா இல்லாம மனித பிறவியே கிடையாது. பணக்காரன், ஏழை, இருக்கிறவன், இல்லாதவன் எல்லாருக்குமே கர்மா உண்டு. கர்மா இல்லைன்னா பிறவியே கிடையாது. அதனால நமக்கு மட்டும்தான் கர்மா அப்படின்ற பயம் யாருக்குமே அவசியமே இல்லை. ஆனா ஒருத்தவங்களோட பிறந்த நட்சத்திரம், பிறந்த லக்னம், லக்ன புள்ளி இது சார்ந்த கர்ம வினை சார்ந்த பாதிப்புகள் தான் வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ நடக்கும். இப்ப உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற, நடக்க போற அனைத்து பிரச்சனைகளுக்குமே காசு, காமம், சொத்து இந்த மூன்று விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது. நம்மளோட கர்மவினை தாக்கத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா காசு, காமம், சொத்து இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம கட்டுப்பாட்டோட நம்ம விதிக்கு மீறி நம்ம செயல்படாமல் இருந்தாலே பெரிய கர்ம வினை யாரையுமே தாக்காது. வாழ்க்கையில பெரிய நிலையை நோக்கி நம்ம போக முடியும். அதாவது கர்மா அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதகரோட சுய கர்மாவும் உண்டு, பாட்டனோட கர்மாவும் உண்டு, தந்தையோட கர்மாவும் உண்டு. இந்த மூணு விதமான கர்மாவின் மூலமா தான் நம்மளோட லைஃப் ரன் ஆகும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி அப்படின்ற கிரகம் ஜாதகரோட சுய கர்மாவை பத்தி சொல்லும். 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 5ஆம் அதிபதியும் ஜாதகரோட பாட்டனை பத்திய கர்மாவையும் ஜாதகரோட முன்ஜென்ம வரலாற்றையும் நமக்கு தெரிவிக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் மூலமாக தந்தை வழி கர்மாவையும் நம்ம அடைய முடியும், தெரிய முடியும். அதே மாதிரி இப்ப 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்துலதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துப்படி இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து நல்ல தீய வினைகள் பதிவாயிருக்கும். அந்த 9ஆம் இடத்துல பதிவாயிருக்கிற அந்த வினைகளை 10ஆம் இடமான கர்மஸ்தானம் மூலமாக தான் நம்ம அனுபவிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வடிவமைக்கப்படும். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல நம்மளோட உடல், மனசு, அந்த ஆன்மா நம்மளோட சந்திரன்ற மனசுலதான் குடியிருக்கு. அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம என்ன வினைகளை அனுபவிக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியா நம்மளோட உடல் வடிவமைக்கப்படும். நமக்கு காய்ச்சல் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கிற சில பகுதிகளை பாதிக்கும். நமக்கு வாழ்க்கையில நிறைய வெல்விஷ் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம உடல் வடிவமைக்கப்படும். இதுதான் கர்மாவோட ப்ராசஸ். அப்ப நமக்கு கர்மா வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னா மனிதராக பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக கர்மா வேலை செய்யும். இதுல நம்ம என்ன விதமான கர்மாவை அனுபவிக்க போறோம் அப்படின்றத 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோணத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி கர்மா என்ன விதமான கர்மா அவங்க வேலை செய்து அதுக்கு அவங்க என்ன விதமான பரிகாரம் செஞ்சுக்கணும், எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக 1 by 1 நம்ம பார்க்கலாம். தனுசு ராசிக்கான பிறவி கர்மா என்ன அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசியில உள்ள நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம். இது உபயராசி. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். இவங்களோட பலனை அவங்களுக்கே நிர்ணயிக்க முடியாது. எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது நடந்துரும். எது நடக்கும்னு சொல்றாங்களோ அது நடக்காது. ஏன்னா உபயம் அப்படிதான் எப்பயுமே ஒரு மாதிரி ஓடவும் செய்யும். சரம் ஸ்திரம் ரெண்டோட தன்மை இருக்கிறதுனால திடீர்னு ஓடும், திடீர்னு நிக்கும், திடீர்னு ஓடும், திடீர்னு நிக்கும். இப்படி மாறுபட்ட இயக்கங்கள் கொண்டதுனால இவங்களோட வாழ்க்கையே ஒரு மாதிரி ஏற்றமா இருக்கும், இறக்கமா இருக்கும். எப்ப நிலையா ஸ்டாண்டர்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க தயால குணம் படைத்தவர்கள். நேர்மை, நீதி, நியாயம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. இவங்க எப்படி நேர்மையா நியாயமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னை சார்ந்தவங்களும் நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க இருக்க டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாங்கன்னா மாப்பிள்ளைய விட இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க வாங்க அப்படின்னு கல்யாண வீட்டுக்காரங்க கேட்கணும், அவங்களை கொண்டு போய் பந்தியை உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும், திருப்ப அந்த கல்யாண மேடைக்கு பக்கத்துல இவங்களை உட்கார வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எங்க போனாலும் தனக்கு முதல் மரியாதை இருக்கணும், கௌரவம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த முதல் மரியாதை, கௌரவம் எந்த இடத்துல குறையுதோ அந்த இடத்துல சாப்பிட மாட்டாங்க, அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க, தன்னை சார்ந்தவர்களையும் இருக்க விட மாட்டாங்க. இது அவங்களோட டிராபேக். அதை விட்டுட்டோம். நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த தனுசு ராசியோட பிறவி கர்மா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறமையை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் 28 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வராது. என்னங்க இப்படி திடீர்னு குண்டத்துக்கு போடுறீங்க அப்படின்னா நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. தனுசு ராசியாகவோ தனுசு லக்னமாக இருந்தா 28 வயசு வரைக்கும் தொழிலும் பண்ண மாட்டாங்க, வேலைக்கும் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கிரகம். 6, 11 கூடியவனோட நட்சத்திரம் ராசியிலே இருக்குது. அது மாதிரி கௌரவத்தை சொல்லக்கூடிய 9ஆம் இடம் குலத்தையும் கோத்திரத்தையும் சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியிலே இருக்குது. ஐயோ இந்த வேலைக்கு நான் போயிட்டேன்னா எங்க குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, எங்க தாத்தா அப்படி, எங்க பாட்டன் அப்படின்னு குடும்ப கௌரவத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எந்த வேலைக்கு 28 வயசு வரைக்கும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப கல்யாணம் நடக்குதோ, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே வரும். அதுவும் வாழ்க்கை துணையாலையும் மாமியாராலையும் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில உயர்வு வரும். ஏன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அப்ப திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வரும். ஏன்னா
இவங்களுக்கு ஏன் 28 வயசு வரைக்கும் முன்னேற்றம் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்துல போய் வந்து உச்சமாகிறாரு. அந்த 8ஆம் இடத்திலேயே வந்து அந்த 5ஆம் அதிபதியான செவ்வாய் போய் வந்து நீச்சமாகிறாரு. அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துபடி இந்த ஜென்மத்தில் நடக்க வேண்டிய பலன்கள் எல்லாமே வந்து காலதாமதமா நடக்கும். அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் எளிதில் வந்து அமையாது. திருமணம் ஆனாலும் வந்து உடனே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்காது. ஏன்னா 5 கூடையவன் வந்து 8ல போய் வந்து நீச்சமாகிறதுனால கருக்கலைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவங்களால வந்து அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி அந்த கருவை வந்து வளர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த லேடிக்கு வந்து உடல்ல வந்து ஃபிட்னஸ் வந்து இருக்காது. இல்ல இயற்கையாவே ஆண் பெண் இருவருக்குமே வந்து அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை வந்து பிரபஞ்சம் வந்து அமைச்சு கொடுக்காது. அப்படி இல்ல குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளங்கள் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த புத்திர தோஷம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த புத்திர தோஷம் புத்திர சோகம், புத்திர தோஷம் வேற புத்திர சோகம் வேற, ரெண்டுமே அவங்களுக்கு வந்து இருக்கும். புத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து காலதாமதமா குழந்தை பிறக்கிறது, இல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பிறக்கிறது. புத்திர சோகம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது உடல் நல பாதிப்பு, இல்ல பெத்தவங்க கிட்ட குழந்தை வந்து இருக்க முடியாத சூழ்நிலை, இல்ல பிள்ளைங்க வந்து படிக்க முடியாம போறது, பிள்ளைங்க வந்து ஒழுக்கம் தவறி போயிடுறது, இப்படி பிள்ளைங்களால மன உளைச்சலை அனுபவிக்கிறது வந்து புத்திர சோகம். அதனால வந்து எல்லாத்தையுமே வந்து புத்திர தோஷம்னு நம்ம வந்து எடுக்க வந்து கூடாது. இப்ப இவங்களுக்கு வந்து 7ஆம் இடம் வந்து மிதுனம். அப்ப மிதுனம் வந்து இரட்டைத்தன்மையை சொல்லக்கூடிய ராசி. இவங்க உண்மை ட்ரீட்மெண்ட் எடுத்து இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுன்னா முதல்ல வந்து ஒரு கருக்கலைப்பு ஆகி 2வது குழந்தை அவங்களுக்கு தங்குச்சுன்னா 90% 80%ல இருந்து 90% வரைக்கும் அவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தைகளாக வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். நீங்க தனுசு ராசி தனுசு லக்கணமாக பாருங்க, அவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தை பிறந்தா ஒண்ணு ஆணா பிறக்கும், ஒண்ணு பெண்ணா பிறக்கும். முக்காவாசி வந்து இரட்டை குழந்தைன்னா ஒண்ணு 2மே பெண்ணா பிறக்கும், இல்ல 2மே வந்து ஆணா பிறக்கும். ஆனா தனுசு ராசியாகவோ தனுசு லக்னமாகவோ இருந்தால் அவங்களுக்கு வந்து 2வதாக பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அதிகபட்சமா வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அந்த குழந்தை வந்து காலம் பூரா வந்து ஒற்றுமையா இருக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில வந்து ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். ஒண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வளர்ச்சி வந்துடும், அப்படி இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வளர்ச்சி வரலைன்னா 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப பிரமாதமான மாற்றம் வந்து இந்த லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து அவங்க வந்து பிக்கப் ஆயிருவாங்க. அவங்க அந்த கௌரவத்துக்கும் அந்த தன்னம்பிக்கைக்கு இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த கௌரவத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில வந்து ஜெயிக்க போறதே வந்து கிடையாது. அப்ப இதை வந்து அவங்க வந்து எந்த இடத்துல நம்ம வந்து செலுத்தணும், எந்த இடத்துல வந்து இந்த கௌரவத்துக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்க கூடாது அப்படின்றத உணர்ந்து வந்து அவங்க வந்து செயல்படுத்தணும். அதே மாதிரி இவங்க வந்து இந்த தான தர்மங்கள் செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த தான தர்மங்கள் செய்யறது வந்து இவங்க கிட்ட ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு இறந்தவங்களுக்கு வீட்டுல வந்து திதி கொடுக்குறாங்கன்னா யாருக்குங்க அந்த சாப்பாடு கொடுக்கணும்? உண்மையிலேயே வந்து அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத ஒருத்தன் இந்த சாப்பாடை சாப்பிட்டாதான் இன்னைக்கு வந்து என்னோட ஆன்மா வந்து நிம்மதியா இருக்கும், எனக்கு வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றவனுக்கு கொண்டு போய் வந்து சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு அந்த புண்ணியம். ஆனா இவங்க வந்து வெளியில தான தர்மம் செய்ய மாட்டாங்க. தன்னோட சொந்த பந்தத்துல தன்னோட இனத்தையும் தன்னோட குலத்தையும் கூட்டு வச்சுதான் வந்து அவங்க வந்து திதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து சாப்பாடு போடுவாங்க. வீட்டுல வந்து ஒரு பண்டிகைகளோ ஒரு விசேஷங்களோ ஒரு நல்ல நாளோ நடக்கும் போது இந்த தனுசு ராசி வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருமே முகம் தெரியாத நண்பர்களுக்கு முகம் தெரியாத அன்பர்களுக்கு இவங்க வந்து தான தர்மங்கள் உதவிகள் செய்யும் போதுதான் இவங்களுக்கு வந்து அந்த முழுமையான பலன் வந்து கிடைக்கும். இவங்க வந்து தன்னோட கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காக தான தர்மங்கள் வந்து பண்ணுவாங்க. கௌரவத்தை நிலைநாட்டி அந்த கௌரவத்து மூலமாக ஒரு பிரதிபலனை அவங்க வந்து எதிர்பார்க்கும் போது அந்த தான தர்மத்தால அவங்களுக்கு வந்து பயனே வந்து கிடையாது. எப்ப வந்து அவங்களோட திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கு வந்து சந்தர்ப்பம் வேணுமோ, எப்ப அவங்களோட குழந்தைங்களால அவங்க வந்து நிம்மதியை அடையணுமோ தான தர்மத்தை சொந்த பந்தங்களுக்கு செய்யாம கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களோட சொந்த பந்தங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்யலாம், தப்பு வந்து கிடையாது. ஆனா நல்லா இருக்கிற சொந்த பந்தத்தை நல்ல வசதியோட இருக்கிற ஒரு சொந்த பந்தத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு தன்னோட கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காக தான தர்மம் பண்றது வந்து பிரயோஜனமே வந்து. இவங்க எந்த கோயிலுக்கு போனா இவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆலங்குடியில வந்து ஆபத் சகாயேஸ்வரர் கோயில்னு இருக்குது பாத்தீங்களா, அந்த கோயிலுக்கு இவங்க வந்து போன இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வரும்போது மட்டும்தான் இவங்களுக்கு அந்த புத்திர தோஷம் விலகிறது, அவங்க ஜாதக ரீதியான தோஷங்கள் விலகி அவங்களுக்கு வந்து திறமையை வெளிக்காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து கூட்டாக வந்து சொத்து வாங்கக்கூடாது. ஏன்னா 7குடையவன், அதாவது 7ஆம் இடங்கிறது வந்து நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணை, இந்த 4மே வந்து 7ஆம் இடம் தான். இந்த 7ஆம் அதிபதி இந்த 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் வந்து நீச்சமாகிறதுனால இந்த கூட்டுப்பட்டாவா வந்து சொத்து வாங்குவாங்க.
சில பேர்ல வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வந்து ஏக்கரா கணக்குல ப்ராப்பர்ட்டியை வாங்கி கூட்டா வச்சிருப்பாங்க இல்லையா, கூட்டுப்பட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து 7 கூடையவன் 4ல வந்து நீச்சம் ஆகுறதுனால நண்பர்களை நம்பி இந்த மாதிரி வந்து பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல இவங்க வந்து ஆர்வம் வந்து காட்டக்கூடாது. அது வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியரை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துரும். நான் நிறைய தனுசு ராசியை பார்த்திருக்கேன், நிறைய தனுசு லக்னத்தை பார்த்திருக்கேன். இவங்க வாழ்க்கையில வந்து ஃபெயிலியர் ஆனா ஒண்ணு அந்த சொத்து விஷயத்துல அவங்க வந்து நிறைய வந்து ஏமாந்து போறாங்க. ரெண்டாவது வந்து அவங்க வந்து ரொம்ப வாழ்க்கை துணையை நம்பி 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 அந்த அதாவது எல்லாமே நமக்கு வந்து உலகமே வந்து வாழ்க்கை துணை தான் வந்து நம்புவாங்க. அது வந்து தவறு கிடையாது. ஆனா எந்த விஷயத்துல நம்ம வந்து வாழ்க்கை துணை கிட்ட வந்து அடிக்டா இருக்கணும். சில பேர் வந்து ரொம்ப ஓவரா வந்து பயந்து பயந்து வாழ்வாங்க. பயந்து வாழ்றதுன்னா என்னங்க, இப்ப வந்து நீ நானும் வந்து சமம் தான், ஆணும் சமம் பெண்ணும் சமம். எந்த விதத்துல வந்து வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த விஷயத்துல வந்து முக்கியத்துவம் கொடுக்காது, அவங்க சொல்ற கருத்துக்கள்ல வந்து நியாயம் இருக்கா தர்மம் இருக்கா அப்படின்றத உணர்ந்து வந்து அவங்க வந்து செயல்படும் போது அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். இப்ப ரொம்ப நாளா நீங்க வந்து பல ஒரு மன உளைச்சல் இருக்கீங்க, தீராத பிரச்சனைகள் வந்து பல வருடமாக இருக்குது அப்படின்னா பிரசன்னம் பார்த்து அதுக்கு முறையான தீர்வுகள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியும். நல்ல குழந்தைகளுக்கு வந்து நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, தொழில் நிறுவனத்துக்கு நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, அதிர்ஷ்ட ரத்தினங்கள் வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதமான தேவைகள் இருக்குதோ அதுக்கு வந்து நம்மளால தீர்வு வந்து கொடுக்க முடியும். இப்படி உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அனைத்து தேவைகளுக்கும் என்னை வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோட போன் நம்பர் வந்து 9865220406.